ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோவில் புளியோதரை தாங்க செய்ய போகிறோம். அந்த வாசனையை மணக்க நம்ம வைக்கலாமா? ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து உப்பு போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சாச்சுங்க. ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் தனியாக போட்டு அதை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. அதே வாணலியில் ஒரே கப்பு கடலப்பருப்பும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 4-5 போட்டு அதையும் எடுத்து வச்சுங்க. அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் போட்டு வறுத்து எடுத்தாச்சுங்க. அப்புறம் எள் போட்டு ஒரே ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. வெந்தயம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. வெந்தயம் அரை ஸ்பூன் வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. அதை மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சி வச்சாச்சுங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு வறுத்து ஒரு கருவேப்பிலையும் தாளித்து அது ஒரு பொன்முறையில் வந்த உடனே எடுத்து நான் ஆற வச்சுருக்கிற சாதத்தில் போட்டுக்கிட்டேங்க. 2 டம்ளர் சாதம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம உதிரி உதிரியாக வரணும்னு நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அதோடு அந்த வேர்க்கல்லையும் போட்டு கடலப்பருப்பும் போட்டால் கிறிஸ்பியாக இருக்குன்றதுனால முன்னாடியே போட்டு ஆற வச்சுருவேங்க. அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா ஒரு கலரிட்ட பின்னாடி கரைச்சி வச்ச புளி கரைசலை அதில் ஊற்றிடலாங்க. அது நல்லா கொதிக்கிற மாதிரி மூடி வச்சிட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை ஒரு 4 ஸ்பூன் கிட்ட அதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற பொடியை நம்ம காரக்குழம்பு கூட யூஸ் பண்ணலான்னு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேங்க. இது கொதி வந்த உடனே இது கெட்டியாக ஆகிற பதத்துக்கு வந்த உடனே கொத்தமல்லி தூவி ஆற வச்ச சாதத்தில் ஒரு புளிப்புக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்பூன் போட்டு கிளறி எடுத்துக்கலாங்க. கோயில் புளியோதரை ரெடிங்க. மணமும் வாசனையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.